வந்துவிட்டது மக்கள் முன்னணி. உழைக்கும் வர்க்கங்களை ஒன்று சேர்க்கும் மக்கள் படையணி. வந்துவிட்டது மக்கள் முன்னணி. உழைக்கும் வர்க்கங்களை ஒன்று சேர்க்கும் மக்கள் படையணி. பாசிசத்தை வீழ்த்த தேர்தல் போதாது. வர்க்க படை திரட்டி நேருக்கு நேர் களத்திலும் மோது. ஆள்பவரை மாற்றுவதால் மாற்றம் வராது. அரசமைப்பு சட்டத்தையே மாற்றி எழுது. வந்துவிட்டது மக்கள் முன்னணி. உழைக்கும் வர்க்கங்களை ஒன்று சேர்க்கும் மக்கள் படையணி. உலக பணக்காரர் வாழும் உன்னத நாடு. இரவு உணவு இல்லாம 30 கோடிகள் வயிறு. இந்தியாவில் தாண்டா பெரும் ஏற்ற தாழ்வு. இந்த இழிவை ஒழிக்க ஜனநாயக கூட்டரசு. வந்துவிட்டது மக்கள் முன்னணி. உழைக்கும் வர்க்கங்களை ஒன்று சேர்க்கும் மக்கள் படையணி. பல ஆயிரம் ஏக்கர் எதுக்கு ஒரு கடவுளுக்கு. அதில் பாடுபடும் தலைமுறை சிறு நிலமற்று கிடக்கு. ஆதீனம் அடங்கல் நிலத்தில் சாதி வளருது. மனு நீதி விளையுது. மனு நீதி ஒழிய மடத்து நிலத்தை பறித்து எடுத்திடு. உழைக்கும் கரத்தில் கொடுத்திடு. வந்துவிட்டது மக்கள் முன்னணி. உழைக்கும் வர்க்கங்களை ஒன்று சேர்க்கும் மக்கள் படையணி. எந்த உரிமையும் இல்ல மாநிலங்களுக்கு. கையில் இருந்ததையும் பிடுங்கிடுச்சு ஒன்றிய அரசு. ஒன்றிய அரசு. தமிழ்நாடு கேரளம்னு பெயர் மட்டும் எதுக்கு. ஒரே நாடு ஒரே மொழி பேசும் நாக்கை நறுக்கு. மாநிலங்களை அடைக்கும் சிறையை அடித்து நொறுக்கு. மாநில தன்னாட்சி உரிமைக்கு கூட்டரசை எழுப்பு. வந்துவிட்டது மக்கள் முன்னணி. உழைக்கும் வர்க்கங்களை ஒன்று சேர்க்கும் மக்கள் படையணி. 1100 பக்கம் அரசியல் சட்டம் சிறப்பு. அத்தனையும் உருவி வெறும் ஓடுதாண்டா இருக்கு. பிறந்த போதே ஏழைக்கில்ல 100 ஆண்டு பிணக்கு. பிரிட்டிஷுக்கு தோதாக எழுதி வச்ச சரக்கு. மிச்ச சொச்சம் உரிமையையும் உருவம் காவி கணக்கு. புது அரசமைப்பை செதுக்கு காவி கார்பரேட்டை புதைத்து. வந்துவிட்டது மக்கள் முன்னணி. உழைக்கும் வர்க்கங்களை ஒன்று சேர்க்கும் மக்கள் படையணி. வந்துவிட்டது மக்கள் முன்னணி.